நீதிமான் பயந்தால் நடக்கும் என்று வேதத்தில் எங்கேயுமே. ஆனா யாரு பயந்தா நடக்கும்? துன்மார்க்கன் பயந்தா நடக்கும். நான் நீதிமான், நான் பயந்தால் நடக்காது. யோபு சொன்னான், நான் பயந்த காரியம் எனக்கு நடந்தது, நான் அஞ்சினது எனக்கு நேரிட்டது. இந்த வார்த்தை வைத்து நமக்கும் நாம் பயப்பது நடக்கும் என்று நீங்கள் பிரசங்கம் பண்ணுவீர்கள் என்றால் அது தவறு. ஏனென்றால் நீதிமொழிகள் மிக தெளிவாக சொல்கிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு நடக்கும், துன்மார்க்கன் பயந்த காரியம் அவனுக்கு நேரிடும். அப்ப நீதிமான் பயப்படுறது அவனுக்கு நடக்காதான். கையை தட்டுங்க. யார் பயந்தா நடக்கும்? துன்மார்க்கன் பயந்தா நடக்கும், நீதிமான் விரும்பினா நடக்கும். ஆமென். அதனால அக்கார்டிங் டு தி வேர்ட் ஆஃப் காட், நான் பயந்தா எனக்கு நடக்கும் என்று பிரசங்கம் பண்ணுவது தவறு. ஃபெய்த் டீச்சிங்ஸ்ல இந்த மிஸ்டேக் நடந்திருக்கு. மிஸ்டேக்ஸ் சொல்ல முடியாது, அடுத்த லெவல் பேசுவோம்னு வச்சுக்கோமே. நான் பயந்த காரியம் நடந்ததுன்னு யோபு சொன்னார், அதனால நாமும் பயந்தால் நடக்கும், தவறு. நீதிமான் பயந்தால் நடக்கும் என்று வேதத்தில் எங்கேயுமே. ஆனா யாரு பயந்தா நடக்கும்? துன்மார்க்கன் பயந்தா நடக்கும். நான் நீதிமான், நான் பயந்தால் நடக்காது. நல்லா நல்லா தட்டுங்க, நல்லா தட்டுங்க, நல்ல சொல்லுங்க. நீ பயந்தால் நடக்காது, ஆனா ஒன்னே ஒன்று நடக்கும், நீ விரும்பினா நடக்கும். எனக்கு இது வேணும், இப்படி நடக்கணும், இப்படி இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும், சர்ச்சில் எல்லாம் வந்து ஆரோக்கியமா இருக்கணும், சர்ச்சில் வந்து ஜனங்கள் பெருக வேண்டும், எதெல்லாம் நான் விரும்பினேன்னா அது நடக்கும். ஆனா எதுக்கெல்லாம் நான் பயந்தேனோ அதெல்லாம் நடக்காது. கையை தட்டு, எல்லாம் சொல்லுங்க. நான் நீதிமான், நான் பயந்தால் நடக்காது, நான் விரும்பினா தான் நடக்கும். துன்மார்க்கன் பயந்த காரியம் நடக்கும். என்னுடைய கேள்வி, அப்ப நீ யோபு துன்மார்க்கனா? அவனுக்கு பயந்தது ஏன் நடந்துச்சு? எனக்கு யோபு துன்மார்க்கனான்னு தெரியாது, ஆனா யோபு சன்மார்க்கன் எனக்கு தெரியும். ஆனா யோபு நீதிமான் இல்லை என்பதும், யோபு ஒரு சன்மார்க்கன் என்றும் தெரியும். நீதிமான் இல்லைன்னா கெட்டவன் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, நீதிமான் இல்லைன்னா கெட்டவன் அர்த்தம் கிடையாது. நீதிமான் இல்லைன்னா ஒருத்தன், நீங்க வந்து நீதிமானுக்கு ஏற்கனவே சன்மார்க்கத்தனம் தானே வச்சிருக்கீங்க. நீதிமான், அவர் நீதிமானே இல்லை சார் அப்படின்னு உடனே என்ன நினைக்கிறீங்க? டக்குன்னு குப்பு மொட்டை மாடியில் உட்காந்து சுருட்டு குடிச்சுக்கிட்டு நினைக்கிறீங்க. தப்பு. நீதிமான் இல்லைன்னா அப்பாவுக்கு பிள்ளை இல்லை, அந்த பிளட் லைன்ல இல்லை. அதான் பைபிள் படி நீதிமான்னா தேவனுடைய பிள்ளைகளாக தான் நீதிமான். நீதிமான் நீங்க சன்மார்க்கன் இல்லை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. சன்மார்க்கத்தனம் வேற, நீதிமான் வேற. யோபு வந்து சன்மார்க்கன், ஆனா அவனுக்கு பயந்த காரியம் ஏன் நடந்துச்சு? துன்மார்க்கனுக்கு தானே நடக்கணும். பைபிள் சொல்லுது, துன்மார்க்கனுக்கும் சன்மார்க்கனுக்கும் ஒரே விதமாய் தான் நடக்கிறது.